ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடசக்கர செம்முகம் மைந்துளான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடசக்கர இன்மணியாவுரை விகடச் சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று வில்வலன் வாதாவி வதைப்படலம். இப்படலம் வில்வலனும் வாதாவியும் அகத்தியருக்கு இனிய உணவினை வஞ்சகமாய் படைத்ததை அறிந்த அகத்தியர் அவர்களை அழித்தமையை கூறுகிறது. வில்வலன் வாதாவி இருவரும் அகத்திய முனிவரை பார்த்து கடும் சினம் கொண்டு, இவர் தேவர்களுக்கு உதவ வந்தவர், இவரை இப்பொழுதே உணவு அளித்து உயிரை உடலுடன் கவர்ந்து கொள்வோம் என்று மனத்தில் நினைத்து வாதாவி ஆட்டின் வடிவம் கொண்டும் வில்வலன் 5 புலன்களை அடக்கிய முனிவர் வேடம் கொண்டும் அகத்திய முனிவரின் எதிரில் விரைந்து சென்றனர். வெளியில் தவ வேடமும் உள்ளே வஞ்சனையையும் குற்றமுடைய மனத்துடன் இலகிய மனம் உடையவன் போல வில்வலன் துதித்து கைகூப்பித் தொழுது வணங்கி, முனிவரே, நாங்கள் இதுவரை தவம் செய்து கொண்டிருந்தோம். இன்று இப்பொழுது நிறைவுற தாங்கள் வந்துள்ளீர். அருகில்தான் எங்கள் இருப்பிடம் உள்ளது. இவ்விடம் தூய்மை அடைய வந்தருள்வீராக என மொழிந்து திருவடிகளை வணங்கினான். உடன் அகத்திய முனிவர், இப்படி ஒரு தவ முனிவரை, சிறந்த குணமுடையவரை இதுவரை நான் கண்டதில்லை என பாராட்டி, உன் இருப்பிடம் எங்குள்ளது, அங்கே செல்வோம் என்று கூறி உடன் சென்றார். இதுதான் என் இருப்பிடம் என கூறி ஆசனமிட்டு உள்ளே அழைத்து சென்று திருவடி வழிபாட்டை செய்து பலவாறு புகழ்ந்து பேசி தாங்கள் தங்கி உண்டு மீதமானவற்றை தந்தருளி அருள் புரிவீராக எனக் கூறினான். அன்பில் சிறந்தவர்களே, நல்லது எனக் கூறி ஏற்கிறேன் என்றார் அகத்திய முனிவர். சிறிது காலம் இங்கு தங்கியிருப்பீராக. நான் குளத்தில் மூழ்கி நீராடி தூய்மையுடன் சமைத்து வருகிறேன் என்று சென்றான் வில்வலன். முறைப்படி பசுஞ்சாணத்தை இட்டு மெழுகி கோலம் போட்டு அரிசியை தூய நீரில் கழுவி நீரினை இட்டு தீயினை மூட்டி அகில் தேக்கு சந்தனக்கட்டை விறகினால் தீயை உண்டாக்கி முறைப்படி சமைத்தான். தானிய வகைகளையும் பலவற்றை சமைத்தான். இனிய பால் சர்க்கரை கலந்த இனிப்பு உணவுகளையும் சமைத்தான். மரக்கறி வகைகளையும் சமைத்தான். தனது தம்பியான ஆட்டையும் வெட்டி அறிந்து பலமுறை கழுவி சுவையாக உப்பு மிளகு கரித்தூள் நெய் ஊற்றி பொரிக்கப்பட்டு பல வகைகளில் உணவு சமைத்தான். குழம்புகள் அவித்த உணவுகள் பலா போன்ற கனிவகைகளை தேன் கலந்தும் தட்டில் எடுத்து வைத்தான். மலர்களால் அவரை ஆராதித்தும் உண்ணல் தின்னல் நக்கல் பருகல் கடித்தல் ஆகிய 5 வகையான உணவுகளையும் இனிப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கசப்பு கார்ப்பு என்னும் 6 சுவைகளும் அமையுமாறு செய்து தானே கொண்டு வந்து காலில் விழுந்து வணங்கி உபசரித்து வில்வலன் சமையல் அறைக்கு அகத்தியரை அழைத்து சென்று ஆசனத்தில் அமர செய்து நீர் மலர்கள் தூபம் தீபம் கொண்டு வழிபாடு செய்து வஞ்சமுடைய மனத்துடன் பொன்னால் செய்த தட்டை தரையில் வைத்து கிண்ணங்களுடன் நீர் ஊற்றி நெய்யை நறுமணத்திற்காக ஊற்றி முறைப்படி பரிமாறினான். பஞ்சசுத்தி செய்து உணவினை விரும்பி உண்ணத் தொடங்கினார் அகத்திய முனிவர். முற்றிலும் இனிதாக உண்ட பின் கையை கழுவினார், வாயை கொப்பளித்தார், உடலை சுத்தம் செய்து கொண்டு ஒரு பக்கமாக அங்கு வீற்றிருந்தார். வில்வலன் என்னும் கொடிய அசுரன் பிரம்மன் அளித்த வரத்தை நினைத்து அறிவுடைய அகத்திய முனிவரின் உயிர் போக்குதல் பொருட்டு, வாதாவி என் தம்பியே விரைந்து வருக என இயம்ப அகத்திய முனிவரின் வயிற்றிலிருந்து வாதாவி, அண்ணா, இவர் உயிரை கவர்ந்து வலிமையுடன் வயிறை கிழித்து கொண்டு வெளியே வருகிறேன் என கூற அகத்திய முனிவர் மிகுந்த கோபம் கொண்டார். வயிற்றை ஒரு முறை தடவி உணவின் தன்மை பெற்று
செரிமானமாகி அழிவாயாக எனக் கூற, காட்டுத்தீயில் புல் பூண்டுகள் அழிவது போல் கொடிய வாதாவி உயிர் இழந்தான். இதை அறிந்த வில்வலன் எதிர்க்க வந்தான். தண்டாயுதம் ஏந்தி பழைய வடிவத்துடன் வர, அகத்திய முனிவர் தன் கையில் தர்பைப்புல் ஒன்றை சிவபெருமானை நினைத்து எய்த வில்வலனும் மடிந்தான். இவ்வாறு இருவரும் மடிந்தனர். அந்த கொடிய தீய உள்ளம் படைத்த அசுரர்கள் இருந்த இடத்தை விட்டு புறப்பட்டு தொடர்ந்து தன் பயணத்தை ஏற்று செல்லலானார் எனக் கூறி வில்வலன் வாதாவி வதைப்படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் காவிரி நீங்கு படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.